அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மேஜிக்கல் ஃபிசிக்ஸ் சார்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, +2 ஃபிசிக்ஸில் சாப்டர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பற்றின கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ செஷனில். அப்போ நம்ம இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நமக்கு முக்கியமாக ஞாபகம் வரக்கூடியவங்க 2 சயின்டிஸ்ட் ஞாபகம் வராங்க. யார் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அண்ட் சார்லஸ் அகஸ்டின் டி கூலும். சரி, அவங்க என்ன அப்படி ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம கொடுத்தாங்க, எதனால் அவங்கள இந்த காணொலியில் வந்து நம்ம எடுத்தோடனே இந்த சாப்டரை எடுத்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்ற பேசிக்கான விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறோம். என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னா அந்த வார்த்தையிலேருந்தே நமக்கு என்ன பண்ணணும்னா அர்த்தம்ன்றது புரிய ஆரம்பிக்கும். எலக்ட்ரோ அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் கோயிங் டு ஜஸ்ட் டிஸ்கிரைப் அபவுட் த சார்ஜஸ். அப்போ ஸ்டாட்டிக் அடுத்து இருக்கக்கூடிய வார்த்தையை பார்க்குறப்ப வந்து இந்த ஸ்டாட்டிக்ன்ற வார்த்தை எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்றது பார்த்திங்கன்னா சார்ஜஸ் அட் ரெஸ்ட் கண்டிஷன். அப்போ எனக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டடி அபவுட் த பிஹேவியர் ஆஃப் த சார்ஜஸ் அட் ரெஸ்ட் கண்டிஷன். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே இன்னும் கொஞ்சம் டெஃபனேஷனாக கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி விச் டீல்ஸ் வித் த ஸ்டேஷ்னரி சார்ஜஸ், அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்படி இருக்கப்போ நம்ம whenever you just talk about any universe, நம்ம ஒரு பிரபஞ்சத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தில் 2 விதமான சார்ஜ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஒன்று வந்து என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ், அனதர் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜுன்ற ஒரு விஷயம். இந்த கோட்பாடை வந்து யார் சொல்கிறார், இந்த விதியை யார் சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின்றவர் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஹி ஜஸ்ட் கிவ்ஸ் அ ஐடியா தட் வேர் த சார்ஜ் எக்ஸிஸ்ட் இன் திஸ் யூனிவர்ஸ். அப்படி எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய சார்ஜஸ் தே ஆர் டோட்டலி ஆஃப் 2 டைப்ஸ். ஒன்று வந்து என்னதுன்னா பாசிட்டிவ் சார்ஜு, இன்னொன்று வந்து என்னென்னா நெகட்டிவ் சார்ஜு அப்படின்ற விஷயத்தை யார் கொண்டு வராங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஐடியாவை கொண்டு வராரு. அண்ட் இன்னொரு விஷயமும் அவர் சொல்கிறாரு, இஃப் net charge is 0 in the object, it is said to be electrically neutral. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டாலுமே அதில் நெட் சார்ஜுன்ற விஷயம் வந்து 0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து இட் இஸ் இந்த சப்ஸ்டன்ஸ் இஸ் பீன் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். நியூட்ரல்னால் என்ன அர்த்தம்னா ஒன்றுமே கிடையாது, எனக்கு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸும் சரி நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸும் சரி ரெண்டுமே சரிக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்றது தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க இங்கே டினோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ இதுக்கடுத்து நம்ம ஃபர்தராக நம்ம ஸ்டடீஸ் பண்ணுறக்கூடிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட்டை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜே தாம்சனாக இருக்கட்டும், எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டாக இருக்கட்டும், இவங்களாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேட் 19th century அதே மாதிரி பிகினிங் ஆஃப் 20th century வந்த பீரியடில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட். இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆட்டம்ன்றது பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஏன்னா அப்படின்றது பார்க்குறப்ப இட் இஸ் பீன் மேட் அப் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான், பாசிட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரல் சார்ஜ்னு சொல்லக்கூடிய நியூட்ரான்ஸுன்றது இருக்குது. வேறு த நியூட்ரான் டஸ் நாட் ஹாவ் எனி சார்ஜஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறாங்க. இப்படி சொல்லிட்டு வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக என்ன பண்ணுறோம்னா ஆட்டமோட ஸ்ட்ரக்சரை பற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபர்தர் சயின்டிஸ்ட் எல்லாமே என்ன பண்ணுறாங்க நமக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இங்கே இன்னொரு முக்கியமான டேர்மை பற்றி இங்கே தெரிஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். அது என்ன சார் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் சார்ஜிங் ஆப்ஜெக்ட்ஸ் த்ரூ ரப்பிங். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸை அது எதன் மூலமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்றது பார்க்குறப்ப வந்து என்னது ரப்பிங் மூலமாக உராய்வின் காரணமாக நம்ம வந்து ஒரு சார்ஜிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரோம் அப்படின்றதுனா அதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். அப்போ இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம் இந்த பிரபஞ்சத்தில் வந்து சார்ஜஸ்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பான முறையில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அது 2 செட் ஆஃப் சார்ஜஸ் சொன்னோம், ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி அ சேம் செட் ஆஃப் சார்ஜஸ் வித் த சார்ஜஸ் is going to be repelled and if it is going to be opposite set of charges அப்படின்னா where it will get attracted அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே யார் நமக்கு பேசிக் ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு
பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் சார்ஜஸை பற்றின ஒரு ஜென்ரல் விஷயம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த சார்ஜஸோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அப்படி சொல்கிறப்ப இங்கே நம்ம 3 முக்கியமான விஷயங்கள் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் நம்ம சொல்கிறப்ப 3 முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுகிறோம். என்னென்ன அப்படின்றது பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் அப்படின்றது என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. அண்ட் செகண்ட் விஷயம் வந்து பார்க்குறப்ப கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். அண்ட் தேர்ட் விஷயம் வந்து பார்க்குறப்ப இங்கே நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா குவான்டைசேஷன். அப்போ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்ன்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்குறப்ப மோஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த யூனிவர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். நமக்கு என்னது இந்த பிரபஞ்சத்தில் எல்லா வகையான பொருட்களுமே நமக்கு எது மூலமாக தான் எந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம உருவாகியிருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸை வச்சு தான் கண்டிப்பான முறையில் உருவாயிருக்கு. அப்படி ஆட்டம் நம்ம சொல்கிறப்போ நம்ம அதில் 3 விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம். என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா புரோட்டானாக இருக்கலாம், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான்ற விஷயங்கள் இருக்கலாம். இது எல்லாமே என்னதுன்னா அப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கண்டிப்பான முறையில் அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா மாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பான முறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த எலக்ட்ரிக் சார்ஜ்ன்றது இட் இஸ் நத்திங் பட் த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்ட்டிகல்ஸ். நம்ம ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ் நம்ம இந்த யூனிவர்ஸில் ப்ரெசென்டாக எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய எல்லா பார்ட்டிகளுமே பார்த்திங்கன்னா இட் இஸ் பீன் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஆட்டம் கன்சிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல் கன்சிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் அடிப்படையான விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்கிறோம். அப்போ சார்ஜ்ன்றது எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டாலுமே இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சாக் பீஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பென்னாக இருக்கலாம், ஒரு பென்சிலாக இருக்கலாம், இல்லை ஒரு டஸ்டராக இருக்கலாம், ஆர் மேபி ஒரு பாக்ஸாக இருக்கலாம், சேராக இருக்கலாம், டைல்ஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் அது நின்று போகலாம். அப்படி எடுக்கக்கூடிய எந்த ஒரு சப்ஸ்டன்ஸை நீங்கள் எடுத்துட்டாலுமே அதுக்கு அடிப்படையான விஷயம்ன்றது அங்கே ஆட்டம்ன்றது இருக்குது. அந்த ஆட்டம்க்கும் அடிப்படையான விஷயம்ன்றது நமக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இந்த சார்ஜ்ன்றது ஐதர் இட் மே பி பாசிட்டிவ் ஆர் இட் மே பி நெகட்டிவ் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ஐடியாஸை நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். அப்போ இந்த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னால் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்ன்ற விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு டாப்பிக் உடனே நமக்கு ரிலவெண்ட்டாக கிளிக் ஆகும். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்றது எதை பற்றி சொல்லுது, இந்த கோட்பாடு எதை பற்றி சொல்லுது அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஆற்றல் என்பது ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. இந்த விதிமுறையை நமக்கு உட்படுத்தி கொண்டு வரதான் நம்ம என்ன சொல்கிறோம் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்றத சொல்கிறோம். வேறு எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட், இட் கேன் பி ஒன்லி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் அப்படின்ற நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ வந்து the charge can neither be created nor be destroyed அப்படின்றத சொல்கிறோம். In any physical process the net change in charge will be always zero. அப்போ எனக்கு சார்ஜுன்ற ஒரு விஷயத்தை என்னால் உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. அந்த சார்ஜ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த சார்ஜில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஓவராலாக பார்க்குறப்ப எனக்கு எப்பயுமே அது எப்படி தான் இருக்கும், ஜீரோ அப்படின்ற கண்டிஷனில் தான் இருக்கும். நம்ம அதை தான் என்ன சொன்னோம், எந்த ஒரு பொருள் எடுத்துட்டாலுமே அங்கே இருக்கக்கூடிய எந்த ஆட்டம் எடுத்துக்கிட்டாலுமே அந்த ஆட்டம் நம்ம என்ன கண்டிஷன் சொல்கிறோம் அப்படின்னா தே ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எனக்கு என்ன இருக்குது, அங்கே நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் அஸ் வெல் அஸ் நெகட்டிவ் சார்ஜ்ன்றது ஆல்மோஸ்ட் சிமிலர்லி ஈக்குவல் அப்படின்ற கண்டிஷன். அப்படின்னா என்னென்னா உனக்கு ஒன்றும் இல்லை, என்ன தான் மாற்றங்கள் அதில் ஏற்பட்டு வந்தாலுமே அந்த மாற்றத்தோட எல்லாத்தையும் ஓவரால் வியூ பார்க்குறப்ப அது எப்படி தான் இருக்கும், எனக்கு ஒரு நியூட்ரல் கண்டிஷன் தான் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அப்போ அடுத்த விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜை பற்றி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are just going to discuss here. அப்போ இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறப்ப வந்து இங்கே நம்ம அந்த சார்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. அந்த சார்ஜில் 2 செட் ஆஃப் டைப்ஸ் இருக்குது. அது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்றது நம்ம சொல்லிட்டோம். அப்படி நிறைய விஷயம் நம்ம சொன்னதுக்கப்புறம் இந்த சார்ஜோட அளவு எவ்வளவு இருக்க போகுது, இந்த சார்ஜோட அளவு எனக்கு எவ்வளவு இருக்க போகுது அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி நம்ம பேசுகிறப்ப வந்து இங்கே நான் சார்ஜை நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ்ன்றது ஐ ஜஸ்ட் ரெப்ரசன்ஸ் வித் த சிம்பிள் ஆஃப் இ அப்படின்ற ஒரு சிம்பிளை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இந்த சார்ஜ்க்கு ஒரு ஐ ஜஸ்ட் கிவ் அ டெஃபனிஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா the charge of any object is equal to the integral multiple of the fundamental unit of charge.
அதாவது என்னதுன்னா நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் Q = N × Eன்றது. அப்போ நான் அந்த அடிப்படை தன்மை கொண்டிருக்கக்கூடிய இந்த சார்ஜோட அளவு எவ்வளவு அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஐ ஜஸ்ட் கம் வித் சிம்பிள் Q அப்படின்ற ஒரு சிம்பிளை வச்சு நான் கொண்டு வரேன். அப்படி இது பண்ணுறப்ப அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் நம்ம ரைஸ் பண்ணி ரிலேட் பண்ணுறப்ப வேறு Q = N × E அப்படின்றது கொடுக்குறேன். இதில் என்னன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்டீஜரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்டு E அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ்ன்ற விஷயமா இருக்குது. அப்போ இந்த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈன்ற டேர்ம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ அதே சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈன்றது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா -E இருக்கும். -E இருந்துச்சு அப்படின்னா அதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் யூனிட் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் அப்படின்றத நான் சொல்லுவேன். இதே எனக்கு +E இருந்துச்சு அப்படின்னா சார்ஜ் ஆஃப் அ ப்ரோட்டான் அப்படின்றத வச்சு நான் என்ன பண்ணுவேன், ரெப்ரசன்ட் பண்ணுவேன். அப்போ ஜென்ரலாக இந்த E அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜோட அளவு எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻⁻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 ⁻
ஒன்றுமே கிடையாது. நான் சொல்லக்கூடிய சார்ஜுன்னு சொல்கிறேன், அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் நான் சொல்லக்கூடிய அந்த சார்ஜோட அளவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் எஸ்ஐ யூனிட் தான் என்னதுன்னா அந்த கூலும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இதை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்ற விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ ஐ ஹோப் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம இன்றைக்கி நம்மளோட காணொலியில் நம்ம பார்த்த விஷயம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்கிறப்ப வந்து நம்ம சார்ஜை அந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தம் 3 வகைப்படுத்துகிறோம். என்னென்ன அப்படின்றத பார்க்குறப்ப எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னா என்னன்ற விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்னு சொல்கிற விஷயத்தை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்கிறப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா இட் இஸ் பீன் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ ஆட்டம்ஸ் சொன்னப்போ இங்கே இருக்கக்கூடிய அது ப்ரோட்டானாக இருக்கலாம், நியூட்ரானாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரானாக இருக்கலாம், இப்படி செட் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. அப்போ அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படின்ற விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே நம்ம ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது என்ன நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய எல்லா விஷயமே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் நத்திங் பட் த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அதை நான் என்ன சொல்கிறேன் எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்கிறேன். அதேமாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்ன்றப்ப சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு நான் என்ன பண்ணிடுறேன் ஐடியா கொடுத்துருவேன். அப்போ இந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எடுத்துக்கிட்டாலுமே அந்த நெட் சேஞ்சுன்றது எனக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆர் ஜீரோன்ற கண்டிஷன் ரிலேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் ஃபைனலாக குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்னு நான் சொல்கிறப்ப நான் அப்படி ஒரு சார்ஜை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சார்ஜோட குவான்டிட்டி என்ன அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஐ ஜஸ்ட் கம் வித் த ஃபார்முலா Q is equal to N into E அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ரிலேட் பண்ணுறோம். அப்போ இதில் என்னன்றது டாக்ஸ் அபவுட் த இன்டீஜர் அண்ட் வேர் E it represents the ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ்னு சொல்கிறீங்க. அப்போ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.6 × 10⁻⁻19 கூலும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசணும். அப்போ இங்கே கூலும் அப்படின்னா அது எதாச்சும் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணோம் டிஸ்கிரைப் பண்ணிக்கோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். அண்ட் ப்ளீஸ் எல்லாருமே மேஜிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நம்ம ஃபர்தராக இந்த ஃபிசிக்ஸ் 12th அண்ட் as well as 11th கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸையுமே 1 by 1 வில் ஜஸ்ட் கீப் ஆன் அப்லோடிங். அப்போ நீங்களும் யூ கேன் ஜஸ்ட் கெட் அப்டேட்டட் அண்ட் இன் கேஸ் ஆஃப் எனி டவுட்ஸ் ஆர் எனி queries about the கண்டென்ட் இன் ஃபிசிக்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பான முறையில் தெரிவிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் ஆல்சோ மெயில் டு த இமெயில் ஐடி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா skphysics2020@gmail.com சொல்லக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் கண்டிப்பான முறையில் மெயில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட டவுட் நம்ம கண்டிப்பான முறையில் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பான முறையில் I will just solve it and will just make you to understand the concept clearly. So thank you students. மறுபடியும் சொல்கிறேன் கண்டிப்பான முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.